விவசாயிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் கலைவண்ணன் நன்றி. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா, சம்மர்ல வைக்கக்கூடிய தக்காளி ரகங்கள், வெயிலுக்கு எந்த ரகம் தக்காளி ரகங்களானது சரியா இருக்கும், எது எவ்வளோ டெம்பரேச்சர் வரைக்கும் தாங்கும், எது வந்துட்டு ஒரு பழத்தோட சைஸ் என்ன, எடை என்ன, அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம புதிய விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அதில் கேட்டுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்க போகிறது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா செமினிஸோட அன்சால்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி. இது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஆப்பிள் டைப் தக்காளி. இது எவ்வளோ கிராம் வரைக்கும் வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு பழத்தோட வெயிட் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா 90லேருந்து 110 கிராம் வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. டெம்பரேச்சருமே வந்துட்டு 42 டிகிரி வரைக்கும் தாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு முக்கியமாக சிறப்பம்சம் என்னன்னா, வைரஸ் வந்துட்டு கொஞ்சமே எதிர்ப்பு தன்மையோட வருதுங்கிறது மாதிரி கம்பெனியில் கிளைம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்த ரகம் வந்துட்டு பார்க்க போது அஷிதோஷ். இது வந்துட்டு ஆப்பிள் டைப் இல்லாமல் நார்மல் டைப்பு, நாட்டு தக்காளி டைப்பு, ஒயிட் ஷோல்டர்னுவாங்க. இதை பொறுத்தளவுக்கு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இதுவுமே 90லேருந்து 110 கிராம் வரைக்கும் ஒரு பழத்தோட வெயிட் தாங்கும். இதில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இதுவுமே 42 டிகிரி வரைக்கும் தாங்கும். வெயிலுக்கு 42 டிகிரி வரைக்கும் தாங்கக்கூடிய ரகம் தான் இந்த அஷிதோஷ். இதுக்கு அடுத்தது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இதுவுமே வந்துட்டு 65லேருந்து 75 நாள் வரைக்கும் காப்புக்கு வந்துடும். முதல் பறிப்புக்கு வரும்போது ஒரு 75 நாள் வரைக்கும் ஆகும். ரகம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்பெஷலி வந்துட்டு டொமேட்டோ ஸ்பாட்டட் வில்ட் வைரஸுக்கும் தாங்கும், டொமேட்டோ மொசைக் வைரஸுக்கும் தாங்கும். இதுக்கு அடுத்த ரகம் வந்துட்டு பார்க்கும்போது பிரிஷி. இந்த பிரிஷி வந்துட்டு கலாஸ் சீடோட கலாஸ் கம்பெனியோடது. இதுவுமே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா 30 to 35 டிகிரி வரைக்கும் தாங்கும். இது வந்துட்டு ஒரு 70-75 நாளில் வரைக்கும் காப்புக்கு வந்துடும். பழத்தோட சைஸ்ன்னு பார்க்கும்போது 80லேருந்து 90 கிராம் ஒரு பழத்தோட சைஸ் வரும். காய் டைப்புமே வந்துட்டு நாட்டுக்காய் டைப்ல தான் உங்களுக்கு இருக்கும். நம்ம இப்ப பார்க்கக்கூடிய ரகம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நுண்ஹம்ஸ்ல வரக்கூடிய ஆரியா. இதுவுமே வந்துட்டு 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தாங்கும்னு சொல்றாங்க. 80லேருந்து 90 கிராம் வந்துட்டு அந்த பழத்தோட வெயிட் இருக்கும். இதுவுமே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம நாட்டு தக்காளி டைப் தான். இதுக்கு அடுத்த ரகம் வந்துட்டு பார்க்கும்போது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ரகம் தான் சாஹோ. இது வந்துட்டு எல்லா கிளைமேட்டுக்குமே ஓரளவுக்கு மேட்ச் ஆகி வருது. எக்ஸ்பெஷலி இந்த வெயிலுக்கு வந்துட்டு நல்லாவே மேட்ச் ஆகி வருது. இதுல வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம சேம் சொன்ன மாதிரி தான் 42 டிகிரி வரைக்கும் தாங்கும். இதோட ஒரு பழத்தோட சைஸும் மேக்ஸிமம் ஒரு 90 to 100 கிராம் வரைக்கும் நல்லாவே வருது. நம்ம இந்த ரகங்கள் பொறுத்தளவுக்கு எல்லாமே வந்துட்டு நம்ம இப்போ ஓரலா சொல்லியிருக்கோம். பட் என்னன்னா நம்மளோட கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இதோட மெயின்டெனன்ஸுமே மாறும். நம்ம அது எப்படி பண்ணோங்கிறத வந்துட்டு இன்னொரு வீடியோவில் நம்ம அந்த இது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி புதிய விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது யாருக்கு தேவைப்படுமோ ஷேர் பண்ணுங்க. சம்மர் சீசன்ல நல்ல ஈல்டு எடுக்க என்னோட வாழ்த்துக்கள்.